ஓகே गाइस, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர்னியோல நிறைய பேர் வந்து இப்போ சொல்றாங்க எனக்கு போர்னியோ வந்து எரர் அடிக்குது, அது எப்படி சரி பண்றது அப்படின்னு. ஏன்னா ஓப்பனிங் பண்ணீங்கன்னா நாட் கனெக்டிங் சொல்லிட்டு அந்த மாதிரி எரர் அடிக்கும். என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப்சைட் போர்னியோ ஸ்கெமாட்டிக் அப்படின்னு டைல் பண்ணுங்க. டைல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரதே பாத்தீங்கன்னா போர்னியோ அப்டேட் .comனு இருக்கா. ஸோ அதை வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லிங்கே கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் செட் ஆஃப் ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, நியூவா வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அப்டேட் ஆச்சு அப்படின்னா அதுலயே உங்களுக்கு வெர்ஷன் மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதை ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஆட்டோமேட்டிக்கா வந்து டவுன்லோடிங் ஆகும். ஸோ இது கம்ப்ளீட்டா வந்து டவுன்லோட் ஆகட்டும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ண வேண்டிய வேலை தான். ஆல்ரெடி நீங்க பழைய போர்னியோ வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு வாட்டி அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஏன்னா மேபி வந்து இன்ஸ்டால் பண்ணதே திருப்பி இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களுக்கு அகைன் எரர் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை இன்னொரு டெஸ்க்டாப் வந்து கிரியேட் ஆகும், அதாவது அந்த டெஸ்க்டாப் ஷார்ட்கட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ரெண்டுல எதிரா புதுசு அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிங்க, நியூவா ஒன்று டவுன்லோட் பண்ணுங்க. எப்பவுமே உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆக்டிவேஷனை கூட ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே அது ஞாபகம் இருக்குமானா ஞாபகம் இருக்காது. இது வாட்ஸ்அப்ல வச்சிருக்கீங்கன்னா அது ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா சம்டைம்ஸ் எரேஸ் ஆகுது வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மாதிரி என்ன பண்ணீங்கன்னா பத்திரமா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல என்ன பண்ணுங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆக்டிவேஷன் கோட் இந்த மூணுத்தையும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சா நீங்க எந்த ஜிமெயில் ஐடியில் ஆக்டிவேஷன் பண்ணீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியும் வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லது. இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. டபுள் டாப் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாமா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஓப்பன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு கீழே இருக்கும். ஓகேங்களா? அது இருக்கும். அதை டபுள் டாப் பண்ணிக்கலாம். இதில் போர்னியோ அப்ளிகேஷன் இருக்கும். இதை வந்து என்ன பண்ணலாம்னா டபுள் டாப் பண்ணிக்கலாம். டபுள் டாப் ஆனோடனே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட்னு கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்தோடனே டிஃபால்ட்டா சீல போய் அதுவே வந்து ஃபில் ஆயிடும். ஃபில் ஆயிட்டு ஷார்ட்கட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப்ல வந்துடும். ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹைட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டாலேஷன் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ஹைட் ஆயிடும். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்ல இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா மேல செகண்ட் ரோல் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இருங்க காமிக்கிறேன். இந்த இடத்துல இருக்கா. ஸோ நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப்ல வந்துடும். ஸோ இதை என்ன பண்ணலாம்னா டபுள் டாப் பண்ணிக்கலாம். டபுள் டாப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பர்மிஷன் வந்து எஸ்ன்னு கொடுத்தாச்சு. இப்போ வந்து லாகின் பண்ணி பார்க்கலாம் எரர் இல்லாம போதும். அதுக்கு முன்னாடி என்னன்னா ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணி அதுல கஸ்டமரை வந்து அவரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போட சொல்லலாம். ஏன்னா கஸ்டமரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்மளுக்கு வந்து தெரியாது. ப்ராப்ளம் சொல்லும் போது நம்ம வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தான் வந்திருக்கும். ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு ரீஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு நியூ ஃபைலை கிரியேட் பண்ணிக்க வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிட்டு சொல்லிட்டு இதுல வந்து அவரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ண சொல்லலாம் நம்ம. ஸோ அதோடய மேலே போர்னியோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது ஓரமாக இருக்கட்டும். ஏன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டே தெரியாம எப்படி லாகின் பண்ண முடியும். ஸோ அதனால என்ன பண்ணலாம், இல்லை போர்னியோ லாகின் இல்லை சம்திங் உங்களுக்கு என்ன நேம்ல கொடுத்தா உங்களுக்கு வந்து ஞாபகமா இருக்குமோ அந்த நேம்ல வந்து டைப் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? நான் இந்த நேம்ல வந்து டைப் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கஸ்டமர் வந்து டைப் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதில் காப்பி பேஸ்ட் பண்ணி லாகின் ஆகுதா இல்லை எரர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து அப்டேட் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணாலே உங்களுக்கு வந்து லாகின் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இருங்க கஸ்டமர் கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே, அவர் டைப் பண்றாரு. ஸோ இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் நான் ஓட்டிடுறேன். ஏன்னா பொறுமையாக டைப் பண்றாரா, ஸோ அதனால இப்போ பார்த்தீங்கன்னா அவர் டைப் பண்ணி முடிச்சிட்டாரு. நான் ப்ரைவசிக்காக என்ன பண்றேன்னா ஹைட் பண்ணிடுறேன். ஏன்னா கஸ்டமர் ஓகேங்களா? ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நான் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அவர் டைப் பண்ணியாச்சு. டபுள் டாப் பண்ணிக்கலாம். டபுள் டாப் பண்ணி காப்பி பண்ணி நம்ம வந்து யூசர் நேம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாஸ்வேர்டே டபுள் டாப் பண்ணி காப்பி பண்ணி நம்ம கண்ட்ரோல் வி கொடுத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆகும். கரெக்டா? இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்க அப்படின்னா யூசர் நேம் வந்து பேஸ்ட் ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டையும் காப்பி பண்ணிட்டு அந்த போர்னியோல என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் வி கொடுத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆகும். ரிமூவர்ல வந்து எப்பவுமே கிளிக் ஆகிருக்கட்டும். அப்பதான் வந்து நீங்க ஒவ்வொரு வாட்டி பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ண வேணாம். ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து சேவ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க லாகின் மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா உள்ள லாகின் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா போர்னியோ வந்து பக்காவா வந்து லாகின் ஆகுது. தெரியுதா? ஸோ போர்னியோ வந்து லாகின் ஆகட்டும். லாகின் ஆனதுக்கு அப்புறம் அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது வந்து லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம்ல அதனால இதே மாதிரி ஆகும். நீங்க ரெகுலரா பண்ணும்போது இதே மாதிரி தான் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகும்போது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமனா வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆயிடும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ ஓப்பனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? போர்னியோ இது ஓகே லோட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெட்டிக் டயக்ராம்லாம் வரும். அதை வந்து பிட் மேப் இருக்கும், சிமெட்டிக் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்வேர் சொல்யூஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாது, ஏன்னா வீடியோ லென்த் வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். ஸோ எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியுதோ
அவ்வளவு கிளியரா சொல்றோம். ஓகேங்களா? சோ பாத்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி பாருங்க, நம்ம எதனா ஒன்று எடுத்துக்கலாம். இதுல ஹார்ட்வேர் சொல்யூஷன் இருக்கா? ஹார்ட்வேர் சொல்யூஷனை கிளிக் பண்ணி எதனா ஒரு மாடல் எடுத்துக்கங்க. சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாடல் வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன மாடல் வந்து பார்க்கணுமோ அதை பார்க்க. ஹார்ட்வேர் சொல்யூஷன்னா எதுக்கு அப்படின்னு, ஹார்ட்வேர் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா பிராண்டு, மாடல் எல்லாமே அதுக்குள்ள அப்படியே இருக்கும். ஓகேங்களா? நீங்க ஹார்ட்வேர் சொல்யூஷன் எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே மோஸ்ட்லி அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் நீங்களே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிமெட்டிக் எதுக்குன்னு தெரிஞ்சாலே அதுல இருக்க மாடல்ஸ் எல்லாம் நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிட்மேப்னா என்னன்னு தெரிஞ்சா போதும், மோஸ்ட்லி எல்லா மாடலும் நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாடல் சொல்லி கொடுத்தாவே உங்களுக்கு போதும், நீங்களே வந்து தாராளமா ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றேன்னா, எதனா சும்மா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லி தானே தரப்போம். ஸோ என்ன ஒரு மாடல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ என்ன பண்றேன், இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு போர்டு வந்து தெரியும். மதர் போர்டு இருக்குல்ல, அதோட வியூ வந்து வரும். ஸோ அந்த வியூல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுல இருந்து எதுக்கு கனெக்ஷன் போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷார்ட் ஆயிடுச்சு, ஜம்பர் ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு, இல்ல ட்ராக் டேமேஜ் ஆயிடுச்சு, இல்ல ட்ராக்ல இருந்து லைன் வரல அப்படின்னா இதை வச்சு நீங்க வந்து ஈஸியா வந்து ஜம்பர் அடிச்சுக்கலாம். அதுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, போர்டு கிளியரா உங்களுக்கு தெரியுதா? ஜூம் பண்ணதுக்கு அப்புறம் ரெட் கலர்ல தெரியுதா உங்களுக்கு லைன்? ஸோ எந்த இடத்துல இருந்து எதுக்கு லைன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து கிளியரா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க ஜம்பர் வேணா ஜம்பர் அடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க, மல்டிமீட்டர் வச்சு அந்த இடத்துல செக் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து மென்ஷன் பண்ணிப்பான், கிரீன் இதுக்கு, எல்லோ இதுக்கு, நெக்ஸ்ட் ரெட் கலர் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே அந்த நேம் வந்து மென்ஷன் பண்ணிப்பான். ஸோ அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி மேல வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து டிஃபர் ஆகும், ரெட், எல்லோ, கிரீன் அப்படின்னு. ஸோ கிரீன்னா இதுக்கு, எல்லோனா இதுக்குன்னு கீழே பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இதுல இருந்து லைன் வந்து எதுக்கு போகுது, இதுக்கு போகுது. அப்ப நீங்க என்ன பண்ணா, பஃபர் மோட்ல வச்சுட்டு இதுல இருந்து செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்ட் வந்து கேட்கணும். அப்படி கேட்கல அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஃபால்ட் இருக்கு, அதாவது ஜம்பர் ட்ராக் வந்து கட் ஆயிருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல வோல்டேஜ் அளவு வந்து அந்த இடத்துல வரல அப்படின்னாலும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வோல்டேஜ் வரலாம், அப்ப இந்த இடத்துல வந்து ட்ராக் வந்து கட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி வேற ஒன்று இப்போ கிளிக் பண்ற பாருங்களா, அதுல இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ டவுன்லோட் ஆகும். இது கொஞ்சம் டவுன்லோட் ஆகும், இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து வந்து உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் ஆக டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இது பாருங்க, இதுவும் சேம் அதே மாதிரி தான். இதுல உங்களுக்கு நெட்ஒர்க்ல நீங்க இப்போ நெட்ஒர்க் மோஸ்ட்லி வந்து நமக்கு நிறைய ஃபால்ட் ஆகும். கரெக்டா? ஸோ அதுக்கும் இதே மாதிரி நீங்க வந்து ஈஸியா எந்த இடத்துல இருந்து எதுக்கு லைன் வந்து போகுது, ட்ராக் வந்து போகுது, நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு வோல்டேஜ் வரணும், அதெல்லாம் ஈஸியா வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கரண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்படி ஆனாதான் அந்த இடத்துக்கு வந்து பவர் சப்ளை போகும். அங்க ட்ராக் வந்து ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க பவர் சப்ளை போகாது. பவர் சப்ளை போனா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இவ்வளவுதான். அங்க ட்ராக் வந்து ப்ராப்பரா போகுதா இல்லையான்னு செக் பண்றது தான் இந்த ஹார்ட்வேர் சொல்யூஷன். ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பிட்மேப்னா என்ன அப்படின்னா, இப்போ இதுல வந்து வரைபடமா காமிச்சிருக்காங்க. கரெக்டா? லைன் பேஸ் பண்ணி பாக்குறோம். இதுவே பிட்மேப் அப்படின்னா ஒரு இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அந்த கனெக்ஷன் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிட்டா காமிக்கும். ஓகேங்க? அப்படியே எக்ஸாம்பிள் சொன்னா, எங்க தொடக்க புள்ளியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது எந்தெந்த இடத்துல முடிவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கும். அப்ப இந்த லைன்ல இந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிட்மேப் ஓப்பன் ஆக லைட்டா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஏன்னா அது கொஞ்சம் பெருசா ப்ராசஸ். ஏன்னா சிமெட்டிக் மாதிரி ஒரு டயக்ராம் மட்டும் இருக்காது. இதுல வந்து நீங்க எப்படின்னா கிராஃபிக்கலா பாத்துக்கலாம். ஸோ அதுக்காக எதனா ஒரு பிளேஸை வந்து நீங்க டபுள் டேப் பண்ணுங்க. ஏதோ ஒரு காம்பனன்ட் உங்களுக்கு வந்து போயிடுச்சு, இல்ல அதை பார்க்கணும், அது எந்த இடத்துல கனெக்ஷன் போகுது அப்படின்னா தாராளமா வந்து இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா இதுல அவ்வளவா காமிக்கல கனெக்ஷன்ஸ். ஓகேவா? வேற எதனா ஒரு காம்பனண்ட்டை கிளிக் பண்ணலாமா? கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே காமிக்கும் எல்லா இடத்துலயும் எந்தெந்த இடத்துக்கு வந்து அந்த லைன்ஸ் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா காமிக்கும். ஸோ நீங்க அதை வச்சு ஹார்ட்வேர் சொல்யூஷன் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து மொபைலுக்கு மட்டும் கொடுக்கல, உங்க பிசி, லேப்டாப், மானிட்டர், டிவிக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிமெட்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளோட கான்செப்ட் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல் மட்டும் தான். கரெக்டா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி ஸோ அதில் கிரீன் கலர் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி எதுல லைன்ஸ் போகுது அப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய லைன்ஸ் போகுது தெரியுதா? கிரீன் கலர் அங்கன்னு இருக்கா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன எடுக்கலாம் பாத்தீங்கன்னா சிமெட்டிக் வந்து எடுத்துக்கலாம். சிமெட்டிக் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா லே அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல என்ன காம்பனன்ட் இருந்துச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் ஏதோ ஒரு காம்பனன்ட் மிஸ் ஆயிடுச்சு, இல்ல சால்டிங் பண்ணும்போது வந்துடுச்சு அப்படின்னா பர்டிகுலரா என்ன காம்பனன்ட் இருந்து ஈஸியாவும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அது என்ன வேல்யூல இருந்துச்சோ அப்படின்னு ஈஸியா வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிமெட்டிக் டயக்ராம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். தெரியுதா? ஆர் மீன்ஸ் என்னன்னா ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. அதுலயே வந்து அதோட வேல்யூ போட்டுவோம். கெப்பாசிஸ்டர், ஐசில இருந்து என்னங்க இந்த லைன் போர்டு, இந்த லைனோட பவர் வோல்டேஜ் எவ்வளோ, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல டீட்டெயிலா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைடை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு லே அவுட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பாத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும் அந்த இடத்துல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு மோஸ்ட்லி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, சர்க்யூட் வைஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் சில மாடல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லே அவுட் வைஸ் தருவாங்க. அதாவது மதர் போர்டோட பிக்கே இருக்கும், அதுல என்ன காம்பனன்ட் இருந்துச்சு, என்ன கெப்பாசிஸ்டர் இருந்தா, ரெசிஸ்டர் இருந்தா, கனெக்டர் இருந்துச்சா, ஐசி இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஈஸியா வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இது மட்டும் இல்ல, லேப்டாப், பிசி, மானிட்டர்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்க ஒன்னொன்னா செக் பண்ணி
இப்போ கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியா போயிடும். ஸோ அதனால இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இதோட. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நல்ல வீடியோ மீட் பண்றது இருக்கு. டாடா, பை பை.